இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவில் தவித்திட்ட வேளையிலே ஒரு நிலவாய் நிலமதில் நடந்தவனே இடர்களில் துடித்திட்ட பொழுதினிலே எந்த இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே பாவம் நம்மிலே மறையாதோ நின் பாதம் நம்மிலே பணியாதோ பாவம் நம்மிலே மறையாதோ நின் பாதம் நம்மிலே பணியாதோ சோகங்கள் மறைந்திட அருள் புரிவான் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. ஓரிரும் துணையோடு இந்த தெய்வீக திருப்பலியை நாம் தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. புறப்படுவோம் புத்துலகம் படைக்க. கடந்த 16 மாதங்களாக கொரோனா என்னும் பெருந்தொற்று உலகை ஆட்டி படைத்து அனைத்து மாந்தரையும் அச்சத்திலும் கவலையிலும் பேரிடரிலும் நிலைப்படுத்தியுள்ளது. இடையில் சற்று ஆறுதல் பெற்றோம். இப்பொழுது 2ஆம் அலை முன்பதை விட பேரச்சம் மூட்டுவதாக நம்மை நிலைகுலைய வைக்கிறது. இத்தகைய துயர்மிகு சூழ்நிலையில் புறப்படுவோம் புத்துலகம் படைக்க என்னும் மைய சிந்தனையுடன் புதுநிலையர் ஞாயிறை நினைவு கூறுகின்றோம். கிறிஸ்துவத்தின் அடிப்படை இயல்பே புதுப்பித்தல் ஆகும். திருமுழுக்கின் வாயிலாக கிறிஸ்துவில் நாம் அடையும் புதுப்பிறப்பு நமக்கு அளிக்கும் முழுமுதல் கடமை உலகை புதுப்பித்தல் ஆகும். அதையும் நற்செய்தியின் ஒளியில் கிறிஸ்துவின் வழியில் செயல்படுத்த அழைக்கப்படுகின்றோம். இதையேதான் கிறிஸ்து தமது வாழ்வில் யூத மக்களிடையே மேற்கொண்டு செயலாற்றினார். இறைவாக்கினர் எசேக்கியேலின் கூற்று, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன் என்கிறது. இதன் பொருள், இருக்கும் இதயத்தை எடுத்துவிட்டு புதிய இதயத்தை பொருத்துவது அன்று, மாறாக பழைய இயல்புகளை களைந்து கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பித்தல் ஆகும். இத்தகைய புதுப்பித்தலின் வாயிலாக படைக்கப்படுவதே புத்துலகம் ஆகும். இறைமகன் இயேசு தமது அருள்பணி வாழ்வில் வார்த்தையாலும் வாழ்வாலும் யூத மக்களின் பழமையான ஆதிக்க அடக்குமுறை வாழ்வை மாற்றி அன்பில் நிறைந்த புது வாழ்வால் புத்துலகம் படைப்பதே தமது இறையாட்சியின் நோக்கம் என்பதை சிறப்பாக வெளிப்படுத்தினார். இவ்வாறு அவர் நிறுவ முனைந்த இறையாட்சியின் புத்துலகம் ஏழைகளுக்கு நற்செய்தியையும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையையும், பார்வையற்றோருக்கு பார்வையையும், ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வையும் முதன்மைப்படுத்தியது. இத்தகைய அருள்பணியை தாம் வாழுமிடங்களில் வெளிப்படுத்தி அத்தலத்தை இறையாட்சியின் புத்துலகமாகவே மாற்றிட நாம் அனைவரும் இறைமக்கள் என்னும்
மாண்புறு உரிமையால் அழைக்கப்படுகின்றோம். இவ்வாறு நாம் நம்மை புதுப்பித்து நமது வாழ்வு சான்றால் பிறரையும் புதுப்பித்து இறையர்கள் துணையோடு உண்மை, நீதி, அன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்கள் நிறைந்த புத்துலகம் படைக்க முனைந்து புறப்பட இறையாசிரை இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இத்திருப்பலியிலே இறந்து போன ஆன்மாக்கள் திருமதி மேரி அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய, குறிப்பாக இந்த நாளிலே அவருடைய குடும்பத்தார் அவருக்கு நினைவேந்தல் எழுதி அவருக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருமதி ஷீலா லாரன்ஸ் அவருடைய ஆன்மா நித்திய இளைப்பாற்றி அடைய ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தகுதியான விதத்தில் திருப்பலி ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கிற குற்றங்குறைகளுக்காக மன வருத்தப்படுவோம், மன்னிப்பை வேண்டுவோம். மேலும் திருமதி திலகம் அவர்கள் உடல் சுகம் வேண்டி அவர்களுக்கு கிட்னி ஸ்டோன் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது, அல்லது இறைவன் சுகத்தை தர வேண்டும் என்று ஒப்பு ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடுமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனதவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு எனக்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நீக்கியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, என் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தில்
பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உமதருளால் பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்க பெற்ற நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு என்னும் இருளை சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொளியில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக்க. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தம் சொந்த இயல்பின் சாயலிலே மனிதரை படைத்து மனிதத்தை மாண்புற செய்தார் இறைவன். நஞ்சற்றவையாகவே அனைத்தையும் படைத்தார். அழியாமைக்கென்று படைத்த மனிதரில் அலகையின் பொறாமையால் சாவு நுழைந்தது. நாம் அழியாமை என்னும் இறையருளில் நிலைத்திருக்கிறோமா அல்லது அலகையின் பொறாமைக்கு இடமளித்துள்ளோமா என்னும் சிந்தனையுடன் இவ்வாசகத்திற்கு செவி மடுப்போம். முதல் வாசகம். அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 13-15 முடிய மற்றும் அதிகாரம் 2, 23 மற்றும் 24 முடிய. சாவை கடவுள் உண்டாக்கவில்லை. வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வது இல்லை. இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார். உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயப்பவை. அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை. கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை. நீதிக்கு இறப்பு என்பது இல்லை. கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார். தம் சொந்த இயல்பின் சாயலில் அவர்களை உருவாக்கினார். ஆனால் அலகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது. அதை சார்ந்து நிற்போர் இறப்புக்கு உள்ளாவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பாசத்தை வளர்க்கவும், பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும், வேதனை நிறைந்த மனது மன்னிப்பு வழங்கவும், வேதனை நிறைந்த மனது மன்னிப்பு வழங்கவும், கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை
ஒளியை ஏற்றவும் துயரம் மாற்றும் நேரம் உதயம் காணவும் அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. அன்பனே இறைவனே என்னிலே வாருமே. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. இரண்டாம் வாசக முன்னுரை. பல்வேறு நற்பண்புகளால் வளம் பெற்றுள்ள நாம் கிறிஸ்துவின் அருள் செயல்களிலும் அறப்பணிகளிலும் ஈடுபட வேண்டும் என்றும், குறிப்பாக மற்றவர்களின் சுமையை தணித்து பிறருக்கு உதவ வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் பவுலடியார். இதன் மூலம் சமநிலை உருவாகும் என்று விரும்புகிறார். அத்தகைய சமத்துவ சமூக உருவாக்கத்திற்கு நாமும் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்னும் ஆர்வத்துடன் இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 7 முதல் 15 முடிய. சகோதரர் சகோதரிகளே, நம்பிக்கை, நாவன்மை, அறிவு, பேரார்வம் ஆகிய அனைத்தையும் மிகுதியாய் கொண்டிருக்கிறீர்கள். எங்கள் மேல் நீங்கள் கொண்டுள்ள அன்பும் பெருகி கொண்டு வருகிறது. அதேபோல் இந்த அறப்பணியிலும் நீங்கள் முழுமையாய் ஈடுபட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருள் செயலை அறிந்திருக்கிறீர்களே. அவர் செல்வராய் இருந்தும் உங்களுக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நீங்கள் செல்வராகுமாறு இவ்வாறு செய்தார். மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக எல்லாரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்கிறோம். இப்பொழுது உங்களிடம் மிகுதியாய் இருக்கிறது, அவர்களுடைய குறையை நீக்குங்கள். அவ்வாறே அவர்களிடம் மிகுதியாக இருக்கும் பொழுது உங்கள் குறையை நீக்குவார்கள். இவ்வாறு உங்களிடையே சமநிலை ஏற்படும். மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைபடவும் இல்லை என்று மறைநூலில் எழுதியுள்ளது அன்றோ? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21 முதல் 43 முடிய. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 21 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெருந்திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து,
என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள். நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அப்பொழுது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்றும் அவரை வருந்து வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருங்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கு இருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்கு உள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில் நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்ட உடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடம் இருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடைய தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருங்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீர்களே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடைய தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். அவர் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், போதகரை ஏன் இன்னும் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று கூறினார். அவர் பேதுரு, யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரனான யோவான் ஆகியோரை தவிர வேறொருவரையும் தம்முடன் வரவிடவில்லை. அவர்கள் தொழுகை கூட தலைவரின் வீட்டிற்கு சென்றார்கள். அங்கே அமளியும் மக்கள் அழுது ஓலமிட்டு புலம்புவதையும் இயேசு கண்டார். அவர் உள்ளே சென்று, ஏன் இந்த அமளி, ஏன் இந்த அழுகை, சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆனால் அவர் அனைவரையும் வெளியேற்றிய பின் சிறுமியின் தந்தையையும் தாயையும் தம்முடன் இருந்தவர்களையும் கூட்டிக் கொண்டு அச்சிறுமி இருந்த இடத்துக்கு சென்றார். சிறுமியின் கையை பிடித்து அவளிடம், தலித்தாக்கும் என்றார். அதற்கு, சிறுமி, உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்பது பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய் மறந்து நின்றார்கள். இதை யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவர் அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். அவளுக்கு உணவு கொடுக்கவும் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நாளைக்கு அப்புறமா மீண்டும் ஆலயங்கள் திறக்கப்படலாம். 4 மாவட்டங்களில் ஆலயங்கள் திறக்கப்படலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாளை முதல் அதற்கான அறிவிப்புகள் வெளியாக இருக்கிறதால் அதற்கான முழு அனுமதி. எனவே தான் இந்த நேரில் இன்னும் தொடருது. இனியோடு லாஸ்ட்டு, அப்புறமா நேரில் இருக்காது. அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில் எல்லா மக்கள் அனைவருமே ஆலயத்தில் நிரம்பி இருப்பார்கள். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்றைய நற்செய்தியில் இருவேறு நிகழ்வுகளிலும் ஆண்டவருடைய வல்லமையும் ஆசீர்வாதங்களும் கிடைப்பதை பார்க்கிறோம். முதல் நிகழ்வில் 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் இருந்த பெண்மணி சுகம் பெறுவதை பார்க்கிறோம். 12 ஆண்டுகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு வாரத்துக்கு உடம்பு சரியில்லை. ஏன் ஒரு வாரத்துக்கு? ஒரு 2 நாள் உடல்நலம் சரியில்லை என்றால் சரியான உணவு இருக்காது. சரியான உணவு இல்லை என்றால் உடல் தோற்றம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறோம். ஒருவேளை 2 நாள் சாப்பிடல, 3 நாள் சாப்பிடல அப்படின்னா, உடல் பலவீனமாக இருக்குது அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப ஸ்ட்ராங் அயன் லேடி மாதிரி இருப்போமா? சோர்வாக இருப்போம், அப்புறம் பலவீனமாக இருப்போம், எலும்பு தோலுமாக இருப்போம், உடம்பு நிலைமிச்சிடும்.
இங்க ஒரு பெண்மணி 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்டிருந்தவள். இந்த இறைவார்த்தை வாசிக்கும் போது அந்த பெண்மணியை பற்றி விவரித்து சொல்லப்படுகிறது. 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கில் இருந்தால் தனக்குள்ளவற்றை யாவற்றையும் செலவழித்தும் அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை. நல்லா கவனிச்சிங்க. நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? விசாரிக்க ஆரம்பிப்போம். என்னமே உங்களுக்கு உடம்பு சரியில்லையாமே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? விசாரிக்க ஆரம்பிப்போம். நாகேஸ்வரர் வெளியே போயிட்டாரு. அவர் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா பூசம் கொஞ்சம் பேர் நிறைய பேர் விசாரிக்க போவீங்க. ஏன் கம்பீரமாக நடந்து வருவார், இப்போ சோகமாக நடந்து போகிறாரு, ஆளு கொஞ்சம் சிக்காக இருக்கிறாரு. அப்போது வரவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? என்னாச்சு சார் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு விசாரிக்கும் போது அவர் சொல்லுவார், உடம்பு சரியில்லை. அப்படிங்களா? அடுத்தது என்ன கேள்வி கேட்பாங்க? எங்கே போனீங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போனீங்க, எந்த டாக்டரை பார்த்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அவர் ஒரு டாக்டரை சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? அது புருஷோத்தமன் டாக்டர் இருக்கிறாரு, ரொம்ப கைராசிக்காரு, அவர்கிட்ட போங்க. இருக்கிறாரு புருஷோத்தமன்? எலும்பு டாக்டரா? சரி, ஏதோ ஒரு டாக்டர், அவர்கிட்ட போங்க, அவர் ரொம்ப சுகத்தை கொடுப்பார், அவர் தொட்டாலே சுகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவங்க சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு புருஷோத்தமன் டாக்டர் போறாரு. அவர் மாத்திரை மருந்து கொடுக்குறாரு, எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறாரு, ஆனால் சுகம் கிடைக்கல. அப்புறமா இன்னொருத்தர் வருவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க? ஆடாடே நீங்கள் அவர்கிட்ட போயிருக்க கூடாதுங்க, அவர் எலும்பு டாக்டரை போய் பார்த்த வேலைக்கு ஆகுமா? நீங்கள் மணிசேகர் அம்மா உங்கள் மூஞ்சி மறைக்குது, நீங்கள் சேர் போட்டு தெளிவாங்க, அப்போ தான் உங்களை பார்த்து பார்த்து பேச முடியும். பீகாக் ஹாஸ்பிட்டல் நீங்கள் அட்வான்ஸாக போயிட்டீங்க, எடுத்து ஒன்று இருங்க, அடுத்து மணிசேகர் இருக்கிறாரு. மணிசேகர் டாக்டர் போய் பாருங்க. நல்லா யோசிங்க, யாருக்கிட்டலாம் சொல்கிறாங்களோ அவங்ககிட்டலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? போகுவோம். அவங்களும் மருந்து கொடுப்பாங்க. அப்போ மருந்து கொடுத்து அந்த சுகமாகாமல் இருக்கிறது தான் இந்த பெண்மணியோட நிலைமை. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 12 வருஷமா இரத்தப்போக்கில் இருந்தாங்க. இந்த வார்த்தை இறை வார்த்தை சொல்கிறது, தனக்குரியவற்றை எல்லாவற்றையும் நல்ல செல்வ செழிப்பா இருந்திருப்பாங்க. செல்வ செழிப்பா இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்க? ஒன்றும் இல்லாதவங்களா ஆயிட்டாங்க. உடல் அளவில், பொருளாதார அளவில். இந்த கொரோனா நேரத்தில் நெருக்கடிகளை நமக்கு சந்திச்சிருக்கிறோம். உடல் சுகம் மட்டும் இல்லை, பொருளாதார அளவிலும், உடல் மலிவினம் மட்டுமல்ல, பொருளாதார அளவில் நலிந்து இருக்கிறோம். இன்னைக்கு 10 ரூபாய் செலவழிக்கிறதுக்கு இதுக்கு செலவழிக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாமா என்று யோசிக்கும் அளவுக்கு வாழ்வதரம் நமக்கு குறுகி போய்விட்டது. அப்படின்னா 12 ஆண்டுகள் அந்த பெண்மணியினுடைய உடல் மட்டுமல்ல, அவளுடைய பொருளாதார சூழ்நிலையும் கண்டிப்பா குறுகி இருக்கும். இது பொருளாதார அடிப்படை, உடல் சுகம். நம்பிக்கை அளவில் அந்த பெண்ணுடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? கடவுள்கிட்ட தொடர்ந்து ஜெபிச்சிருப்பாங்களா, ஜெபிச்சிருக்க மாட்டாங்களா? இது ஒரு பெண் ஆனா இருந்தா கூட ஆண்டவர் பத்தி நினைப்பு வராம இருந்திருக்கலாம். ஒரு பெண் அப்படின்னா எப்பவுமே பெண்களுக்கு அதிகமான விசுவாசம் இருக்கும். அப்போ இந்த பெண் எத்தனையோ இடத்துல எப்படி இந்த டாக்டரை போய் பாரு, அந்த டாக்டரை போய் பாருன்னு சொல்றோமோ, அதே போல நம்ம கடவுள்கிட்டயும் அதே போல ஒரு பழக்கத்தை உருவாக்கிட்டோம். இந்த கடவுள்கிட்ட போ, அந்த கடவுள்கிட்ட போ, அங்க போ, இங்க போ, அந்த தெய்வத்தை வழிபடு, இந்த தெய்வத்தை வழிபடு. ஆமா, நம்ம கடவுள் வழிபட்டு இருந்தோம், நமக்கு சுகம் கிடைக்கல. அந்த தெய்வத்தை வழிபட்ட பிறகு சுகம் கிடைக்கும். மனநிலை மாறிக்கொண்டிருக்கும். அப்போ எல்லா சூழ்நிலையிலும், அது உடல் மட்டும் இல்லை, பொருளாதார நெருக்கடி, ஆன்மீக அளவிலும், அந்த ஆன்ம அளவிலும் அந்த பெண்மணி கூனி குறுகி போயிருப்பாங்க. இதுதான் அந்த பெண்மணிய நிலை. இப்ப பார்க்க வேண்டிய விஷயம், இந்த சூழ்நிலையில இறைவார்த்தை சொல்லுது, அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அப்ப எந்த அளவுக்கு எலும்பு தோலுமா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவர் சீக்கிரம் செத்து போயிடுவாரு அப்படின்ற அந்த பெண்மணி இன்னும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட வேளையில இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு ஆண்டவர் இயேசு போகிறார் என்று சொல்லி மக்கள் சொல்லும் பொழுது இதை கேள்விப்பட்ட உடனே ஒரு சின்ன நம்பிக்கை மீண்டும் அந்த பெண்மணிக்குள்ளாக துளிர்க்கிறது. அந்த பெண்ணுடைய விசுவாசம் பாருங்க, விசுவாசத்தை சோறு விட்டுருக்க சூழ்நிலையில எல்லாமே எதுவுமே நடக்காது, டாக்டர்கிட்ட போயிட்டு எல்லார்கிட்ட போயிட்டு ஒண்ணுமே நடக்கல, கடவுள்கிட்டையும் ஜெபிச்சிருக்கிறோம், ஆனா இயேசு கிட்ட கேள்விப்பட்டிருக்கிறேன், இயேசுவை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அவர் சுகத்தை கொடுக்குறாரு, அவர்கிட்ட நான் போய் அடைக்கலம் தேடுவேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளாக சொல்றாங்க. அதான் முக்கியமான விஷயம். இதே போல கூட்டத்துக்கு மத்தியில, அது கொஞ்சம் ஓரமா வைங்க அப்புறம் பார்த்துக்கலாம். இதே போல ஒரு கூட்டத்துக்கு மத்தியில ஒருத்தர் பிச்சை எடுத்து நிற்கிறார். அவர் இயேசு போறாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவர் என்ன பண்றாரு?
பைபிள்ல தான் கேள்வி கேட்குறேன், அவுட் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் கேட்கல. இதே போல ஒருத்தர் வந்து கூட்டமா நெருக்கத்து மத்தியில ஓரமா உட்காந்து என்ன பண்ணாரு? பிச்சை எடுத்துட்டு இருக்கிறவர் என்ன சொன்னாரு? ஆண்டவரே, தாவீதின் மகனே, இயேசுவே என் மேல். இதுதாங்க ஆண் சமுதாயம் பெண் சமுதாயத்துள்ள வேறுபாடு. அவர் உரக்க கத்தி கூப்பிட்டார். இந்த பெண்மணி உரக்க கத்தி கூப்பிட முடியுமா? ஏன்? பயம் ஒண்ணு, வியாதி, மன உளைச்சல் எல்லாம் இருக்குது. கூட்டம் கூட்டம் தான், அங்கேயும் கூட்டம் இங்கேயும் கூட்டம். மயக்கம் இருந்துச்சா? அங்க கூட அதட்டுறாங்க. நல்லா கவனிங்க. ஏன் அந்த ஆண் சம்பந்த அவரால் கத்தி கொடுக்கும்போது இந்த அம்மாவை கத்தி கொடுங்க? ஏன்னா இந்த பெண்மணி எத்தனை வருஷமா ரத்தப்போக்குள்ள பெண்மணி தொட்டா. லேவியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 25லிருந்து 31 இறை வார்த்தையை வாசிச்சிங்கன்னா, ஒரு மாதவிடாய் உள்ள பெண், ரத்தப்போக்குள்ள பெண், அந்த பெண்ணை பற்றி விளக்கம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எப்பவுமே படிச்சுக்கலாம். ஒரு ரத்தப்போக்குள்ள பெண் நம்ம சமுதாயத்தில் இருக்குல்ல, இது தொட்டா தீட்டு, பொருளை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டு, இது தொட்டா தீட்டு, அப்படி தானே முதிர் குதிச்சிருப்பாங்க. அப்போ கிட்ட வர்றாருன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஐயோ தீட்டு இல்லை பொண்ணு, அவர் கண் பார்வை இல்லை, அவருக்கும் சுகம் இல்லை, அவரும் வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க. ஆனாலும் அவர் ஆண். நோய் வந்தால் கூட அதில் வித்தியாசம் பாருங்க. நோய் வந்தாலும் கூட அதில் வித்தியாசம் பாருங்க. அப்போ இந்த பெண்மணி மனசுல கத்தி கூப்பிட முடியாது. ஏன்னா தீட்டுள்ளன்னு எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அந்த சூழ்நிலையில தான் அவர் நெருங்கி போக முடியாது. ஆனா அவருடைய ஆடையை தொட்டாலே நான் சுகம் பெறுவேன் என்று அந்த பெண்மணி தன்னுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை அறிக்கை செய்தார். நம்ம முக்கியமானது அதுதான். இதே வசனத்தை, இதே நிகழ்மை தான் 2வது நிகழ்வையும் பார்க்க போறோம். அந்த நிகழ்வை பற்றி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம். 55ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தை 35லேருந்து படிச்சுன்னா கூட அந்த நம்பிக்கை பற்றி சொல்லுவாங்க. 35, 36 அதே தான், மார்க் நற்செய்தி தான். 5ஆம் அதிகாரம் 36, 35, 36. இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ. 5, 35, 36. 35, 36. அவர் நீங்க 36 போயிட்டீங்க. 35. அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த பொழுது தொழுகை கூட தலைவருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் வந்து அவரிடம், உம்முடைய மகள் இறந்து விட்டாள், உன் மகள் இறந்து விட்டால் போதகரை இன்னும் ஏன் தொந்தரவு செய்கிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்னது இயேசுவின் காதில் விழுந்ததும் அவர் தொழுகை கூட தலைவரிடம், அஞ்சாதீர், நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்று கூறினார். Praise the Lord. அஞ்சாதீர், நம்பிக்கை மட்டும் விடாதீர். இந்த பெண்மணியோடு அது ஒரு பயம் இருந்துச்சு, தயக்கம் இருந்துச்சு. சொன்னது போல தயக்கம் இருந்துச்சு, பயம் இருந்துச்சு. ஆனா அந்த பெண்மணி கிட்ட இருந்தது 12 வருஷத்துல நசுங்கி இருந்தாலும், நீங்களும் நானும் அந்த நிலைமை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கடவுள் மேல் நம்பிக்கையே இழந்துருவோம். ஏங்க கோயிலுக்கு வரதில்ல? கோயிலுக்கு வந்து கடவுளை மட்டும் வழங்கிட்ட மட்டும் என்ன நடந்துச்சு? எங்களுக்கு எங்க விடுதலை கிடைச்சது? நாங்கள் அப்படி ஜெபிச்சோமே, இப்படி ஜெபிச்சோமே, எங்களுக்கு நடக்கலையே. அதனால எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை போச்சு. இருந்த கொஞ்சம் நெஞ்ச விசுவாசம் கூட போயிடுச்சு. நீங்களும் நானும் அந்த நிலைமைக்கு தான் வருவோம். ஆனால் இன்னைக்கு ஒரு பாடம் உங்களுக்கும் எனக்கும். 12 வருஷமா அவ்வளோ கஷ்டப்பட்ட அந்த பெண்மணி விசுவாசத்தில் நொறுக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் நம்பிக்கையே விடலை. அதான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, தொழில்கூட தலைவரை பார்த்து சொல்றாரு. அடுத்த நிகழ்ச்சி கனெக்ட் பண்றேன். அவரை பார்த்து சொல்றாரு, பயப்படாதீங்க, நம்பிக்கை மட்டும் விடாதீங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உடனே கொடுத்தா, ஆண்டவர் வல்லவர், அற்புதம் செய்பவர், அதிசயம் செய்பவர், எங்கள் கடவுள் பெரியவர், அற்புதமானவர், இப்படி எல்லாம் நம்ம பேசுறோம். அதுவே ஒரு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷமா நீங்களும் நானும் ஜெபிக்கிறோம், கிடைக்கல அப்படின்னா இந்த வார்த்தை நம்ம வாயில வரும்? வராது. எதுக்கு நாங்கள் கோயிலுக்கு போனோம்? என் கணவர் இறந்து விட்டார், அதனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன்.
என் மனைவி இறந்துட்டான், அதனால் நான் கோயிலுக்கு போக மாட்டேன். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்னைக்கு இந்த யாயிறு அவரும் இந்த 12 ஆண்டுகளாக ரத்த போன பெண்மணியும் நமக்கு ஒரு உதாரணம். பல வேளைகளை நீங்களே நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவர் உடனே கொடுத்துடுறாரு. ஆமா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். ஆனா ஒரு சில நேரங்களில் உடனே கிடைக்காது. இந்த பெண்மணி 12 வருஷமா நொறுக்கப்பட்டிருந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடாம இருந்தாங்க. நம்பிக்கை விட்டு இருந்தாங்கன்னா என்னைக்கோ சூசைட் பண்ணி செத்துருக்கலாம் அந்த பெண்மணி. எவ்வளவு அவமானம், தீட்டுன்னு சொல்லிட்டு எவ்வளவு குடும்பத்திலே சேர்த்திருக்க மாட்டாங்களே. இன்னைக்கு கொரோனா நோய் தொற்று வந்த பிறகு பக்கத்தில் வரத்துக்கு யோசிச்சோம். நம்ம பிள்ளைகளை தள்ளியே வச்சோம். சின்ன காய்ச்சல் வந்தா கூட பிள்ளைகள் வரக்கூடாது, எதுக்கு நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டோம். ஐயோ, என் பிள்ளைங்களுக்கு வந்துருமோ, என் பொண்ணுக்கு வந்துருமோ, என் பையனுக்கு வந்துருமோ, என் கணவனுக்கு வந்துருமோ, என் மனைவிக்கு வந்துருமோ, நம்மளை தனிமைப்படுத்திக்கிட்டோம் குடும்பத்தில். இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை, ரொம்பவும் கஷ்டமான சூழ்நிலை. கணவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது ஒரு வீட்டில் சொன்னாங்க, நான் சொன்னேன் ஃபாதர், என் மனைவி கிட்ட சொன்னேன், நீ தூரமாக இருமா, என்கிட்ட வராதமா. அப்போ என் மனைவி சொன்னான், பரவாயில்லங்க, எந்த வந்தால் நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பணிவிடை செய்கிறது என் கூடவே இருந்தா. அந்த நோய் தொற்று காலத்தில் நடுவில் கடவுளோட ஆசீர்வாதம் ஒன்றும் நடக்கலை. அவங்களுக்கு ஜுரம் இருந்துச்சு, அவங்களுக்கும் மனைவிக்கும் ஜுரம் வந்துச்சு, ஆனால் கடந்து வந்துட்டாங்க. சொல்கிறேன், அந்த நோயினுடைய தன்மையை பார்க்கும்போது எப்படியெல்லாம் அந்த மன விரக்தி, வேதனை, கஷ்டம். இந்த நேரத்தில் தான் சில வேலைகளை ஆண்டவர் உடனே கொடுக்குறாரு, சில வேலைகளை உடனே கொடுக்கறது இல்லைன்னு சொல்கிறோம். அது உண்மைதான். ஆபிரகாம் சாரா நமக்கு ஒரு பெரிய உதாரணம். அவங்க முன்மாதிரின்னு சொல்லலாம். கடவுள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா? பக்தியாக இருந்தாங்களா? விசுவாசமாக இருந்தாங்களா? ஆனால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, முதிர்ந்த வயதில் கிடைச்சிது. ஆனால் உங்கள் கேள்வி என் கேள்வி என்னத்த மறந்துருக்கோம்? ஏன் கடவுளே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வரலையா? ஏன் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்கலையா, உண்மை ஆராதிக்கலையா? நாங்கள் தான் குடும்ப ஜெபமாலை சொன்னோமே, நாங்கள் ஜெபிச்சோமே, எங்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் எங்களை சோதிக்கிறார்? ஆண்டவர்கிட்ட இனிமேட்டு இதுதான் கண்டிப்பாக எல்லாருடைய கேள்வி இப்படி தான் இருக்கும். ஏன்னா அந்த மன உளைச்சலுக்கு நீங்களும் நானும் உள்ளாகிறோம். அந்த உளைச்சல்கள் போகும்போது நான் தான் கடவுளுடைய பணியை செய்கிறேனே, எனக்கு ஏன் இந்த வேதனை, எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த நோய், எங்கள் அம்மா கூட கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் நான். ஏன் அப்படின்ற ஒரு கேள்விகள் அதிகமாக வரும் நமக்கு. ஆனால் ஆபிரகாம் சாரா வயசு முடிகிறவனும் குழந்தை பாக்கினாலும் கடவுள் மேலே இருந்த விசுவாசம், நம்பிக்கை அவங்க ஒரு நாளும் விட்டு விலகவில்லை. இதுதான் ஆண்டவர் உங்ககிட்டையும் என்கிட்டையும் கேட்குறாரு. உங்களுடைய விசுவாசம் எப்படிதாக இருக்கிறது? நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கும் போது நல்லா கவனிங்க. ஒதுக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் அந்த மகளை முன்னிலைப்படுத்துறத பார்க்கிறோம். யார் என்ன தொட்டது? இங்கே இந்த நற்செய்தி முடிவில் அந்த சிறுமி இறந்த பிறகு ஆண்டவர் உயிர் கொடுக்குறாருல்ல, உயிர் கொடுத்த பிறகு ஆண்டவர் என்ன சொன்னாரு? யாருக்கிட்டையும் இதை சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் இதை. ஆனா இங்க மேலுடைய தான் தொட்டாங்க. உடனே ஆண்டவர் திரும்பி பார்த்து, யார் என்னை தொட்டது? ஆண்டவர் அற்புதம் செய்யும் போது அவர் விரும்புவாரா அதிகமா போய் சொல்லணும்னு? விரும்ப மாட்டார். இங்க பாருங்க, அந்த குழந்தைக்கு உயிர் கொடுத்த பிறகு அங்க போய் சொல்லு, நான் உனக்கு உயிர் கொடுத்தேன் போய் சொல்லல. ஆனா இங்க அந்த பெண்மணியை ஒதுக்கி வச்சு ஆறுதல் இல்லாத நேரத்தில் யாருமே அவங்க கூட பேசல, அடைக்கலம் கொடுக்கல, ஏத்துக்கல. அப்படிப்பட்ட ஒரு மனையில ஒதுக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணுக்கு, ஓரத்தில் இருந்த பெண்மணிக்கு முகவரி கொடுத்து அடையாளம் கொடுத்து முன்னிலைப்படுத்துகிறார். இந்த யாயிறுடைய மகள் நல்ல செல்வ செழிப்பு, நல்ல மதிப்பு மரியாதை, அந்த ஒரு குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பம் அங்கே போய் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஆனால் யாருமே ஏற்றுக்க முடியாத, அனுசரிக்க முடியாத, அன்பு செய்ய முடியாத, ஓரங்கட்டப்பட்ட அந்த மகளுக்கு சுகத்தை கொடுத்து அத்தனை பேருக்கு முன்னாடி அந்த பெண்ணினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பறைசாற்றுகிறார். இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்னைக்கு நமக்கு தெரிய வேண்டியது இதுதான். நம்ம ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னா, எத்தனையோ பேர் ஆண்டவரை நெருக்கி வந்தாங்க. பைபிளில் வாசிக்கும்போது கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. அப்போ எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க. அந்த சீடலும் கேட்டாங்க, எத்தனையோ பேர் தொட்டிருப்பாங்க, யார் தொட்டதுன்னு கேட்குறீங்களே? அவங்க எல்லாருமே தொட்டாங்க. ஆனால் வேடிக்கை பொருளாகத்தான் இயேசுவை பார்த்து தொட்டார்களே ஒழிய விசுவாசத்தோடோ நம்பிக்கையோடோ இயேசுவை அவர்கள் தொடவில்லை. இங்க பார்த்தீங்கன்னா நம்பிக்கையோட
விசுவாசத்தோட அந்த பெண்மணி மட்டும்தான் தொட்டாள். பல வேளைகள்ல ஆலயத்துக்கு நம்ம போகணும்னு கிளம்பி வந்துட்டோம். ஆனா வரும்பொழுது எந்த மனநிலையில வந்தோம்? ரெடி ஆனோம், நல்ல ட்ரெஸ் பண்ணோம், வந்தோம். ஆனா வரும்பொழுது இன்னைக்கு நான் என் ஆண்டவரை பார்க்க போறேன், இத்தனை நாள் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, இன்னைக்கு பங்கெடுக்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு, எவ்வளோ சந்தோஷம். நான் ஆண்டவரை போய் பார்த்து ஆண்டவரே மக்கள் நன்றின்னு சொல்ல போறேன். அப்பா, இந்த பொருளாதார நெருக்கடி எங்களுக்கும் வந்துச்சு, ஆனாலும் 3 வேளை சாப்பாடு என் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கும் நாங்க கொடுக்கறதுக்கும் ஏதோ செலவுகளை சமாளிப்பதற்கும் எப்படி நாங்க செஞ்சோம் எனக்கு தெரியல. எனவே நான் இன்னைக்கு கோயிலுக்கு போறேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறேன். இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன், ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் கேட்க போறேன். ஆண்டவரே, இதோ இரக்கமாயிரும், என் குடும்பத்து மேல இரக்கமாயிரும், எங்க உறவுகள் மேல இரக்கமாயிரும், இதோ இந்த நோய் தொற்றுலாம் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்க அவங்க மேல இரக்கமாயிரும், இதை போல நான் ஜெபிக்க போறேன். எந்த மனநிலையில கிளம்பி வந்தோம்? அத்தனை கூட்டம் இயேசுவை பார்க்கணும்னு தான் வந்தாங்க. ஆனா யாருமே விசுவாசத்தோட நம்பிக்கையோட வந்து தொடலையே. ஒரு பெண்மணி தானே தொட்டாங்க. இப்ப இத்தனை பேர் வந்திருக்கிறோம், நம்ம எந்த மனநிலையில் ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம்? நம்மளை சிந்திச்சு பார்க்கணும். நம்ம மனநிலை, நம்ம என்ன எண்ணத்தோடு தேடி வருமோ அதற்கு ஆசீர்வாதங்களை இறைவன் கொடுப்பார். நம்ம இந்த வாழ்க்கையில விட்டு விடாத ஒரே விஷயம், முதல் அலை வந்துச்சு, அப்போ எல்லாரும் கோயிலுக்கு போனோம். 2வது அலை வரும்போது கோயிலுக்கு போறது எண்ணிக்கை கொஞ்சம் குறைஞ்சுது. ஏன்? எத்தனை அலை வந்தாலும் விசுவாசத்துல நமக்கு குறை வரணுமா? வரக்கூடாது. நமக்கு முதல் அலையில வரும்போது நேரலையில பார்க்கறவங்க எண்ணிக்கை அதிகரிச்சுது, இன்னைக்கு நேரலையில பார்க்குற எண்ணிக்கை குறையுது. ஏன்? அன்னைக்கு மட்டும் தேடினா 2 பழக்கமாகி போச்சு. இல்ல, எத்தனை அலை வந்தாலும், ஒரு நோய் இல்லை, 2 கொள்ளை நோய் இல்லை, 10 கொள்ளை நோய் இஸ்ராயல் ஜனங்கள் மேல வந்தப்போ, அந்த எகிப்து நாட்டில் வந்தப்போ அந்த செயல் எப்படிப்பட்டதா இருக்குது? இஸ்ராயல் மக்களுடைய தேடல், அவள் விசுவாசம் உறுதியா இருந்துச்சு. அதே போல இது 2 அலையா இருக்கட்டும், 3 அலையா இருக்கட்டும், 10 அலையா வந்தாலும் நமக்கு கடவுள் மேல இருக்க விசுவாசமும் நம்பிக்கையும் குறையக்கூடாது. இன்னைக்கு அவர்கள் தான் உண்மைதாரணம். யாயிரு ஒரு தொழிற்கூட தலைவனாக இருந்தாலும் இயேசுனுடைய காலில் விழுறாரு, ஆண்டவரே நீர் நிரும்பினால் சுகமானும். அதே போல நம்ம எவ்வளோ பெரிய நிலைமையில இருக்கலாம், சமுதாயத்தில் சிஎம்மா இருக்கலாம், பிஎம்மா இருக்கலாம், யாராக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சக்தி முன்னே நம்ம ஒன்றுமே கிடையாது. ஆண்டவருடைய காலில் போய் விழுந்து ஆண்டவரே எல்லாம். போன வருஷம் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர் சொன்ன வார்த்தை, நோய் எப்போ தெரியும் எங்களுக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். முதல்ல சொன்னார் இன்னும் 5 நாளில் குறைஞ்சிரும், 6 நாளில் சொன்னார். அதுக்கப்புறமா சொன்னார், திருப்பி செய்தியாளர் கேட்டாங்க, அப்போ சொன்னார் கடவுளுக்கு தான் தெரியும். எனவே ஆண்டவருடைய சித்தம், நம்ம ஜெபிக்கும் போது கூட இப்படியே ஜெபம் மாறணும். ஆண்டவரே உன் சித்தம் என்னவோ நடக்கட்டும். ஆண்டவர் உனக்கு சித்தமானா வீடு கட்டணும்னு ஆரம்பிச்சிருக்கிறோம், அது தடையா இருக்குது, அந்த தடைகள் நீங்கட்டும். உன் சித்தமானால் வேலை வாய்ப்புக்காக ஆண்டவர் உன் சித்தமானால் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். உடல் சரியில்லாம இருக்கு, ஆண்டவர் உன் சித்தமானால் எனக்கு உடல் சுகத்தை கொடுங்க. இப்படியாக நம்ம ஜெபங்கள் மாறும்போது நீர் விரும்பினால் சுகமாகும் என்று சொல்லி ஜெபிப்பது போல ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம். விசுவாசத்தோடு ஆண்டவரை தேடுவோம். நிச்சயமாக அவர் திரும்பும்படி அவர் விரும்பினால் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். இறைவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆமேன். அனைவரும் எழுந்து விசுவாசத்தை அறிக்கை செய்வோம்.
தேவைகளை விண்ணப்பங்களையும் ஆண்டவர் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவர் உமக்கு சித்தமானால் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் அனைவரும் உலகை புதுப்பித்து புத்துலகம் படைக்க வேண்டிய இறையாட்சியின் பணியில் முழுமையாக அர்ப்பணத்துடன் தங்களை ஈடுபடுத்துவதோடு இறை மக்கள் அனைவரையும் அதே பாதையில் வழிநடத்திட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் நாட்டை ஆள்வோர் அனைவரும் ஆதிக்கம், சுயநலம் ஆகிய தீமைகளை மறந்து மக்கள் மய நல்லாட்சியில் உறுதியுடன் செயலாற்றி உண்மை, நீதி, பிறரன்பு, சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய விழுமியங்கள் நிறைந்த மகிழ்ச்சி நிறை ஆட்சியினை வழங்கிட அவர்களை வழிநடத்துமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் செயல் வீரர்களாக திகழ வேண்டிய பொதுநிலையினர் தங்கள் திரு அழைப்பின் மாண்பை உணர்ந்து இறை அருளாலும் ஆவியின் ஆற்றலாலும் நிரம்ப பெற்று திரு அவைக்கும் சமுதாயத்திற்கும் நலமிக்க பணிகளை செய்து திரு அவை சமுதாயத்தை புதுப்பிக்கும் கருவியாகவும் சமுதாயத்தை திரு அவையின் அருள்நெறி பிரதிபலிப்பாகவும் மாற்றிடும் வகையில் செயலாற்றிட வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவரும் மருத்துவமான இறைவா, உலகை அச்சுறுத்தி கொண்டிருக்கும் இக்கொரோனா பெருந்தொற்று முற்றிலும் நீங்கி மாந்தர் அனைவரும் உமது இறை இரக்கத்தின் ஆசீரை பெற்று நலமாயிருக்கவும் நோயுற்றோர் நலம் பெறவும் அவர்களின் நலவாழ்வுக்காக உழைத்திடும் அனைத்து துறை சார்ந்த முன்கள பணியாளர்கள் அனைவரும் நலமாக இருக்கவும் துணை புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொரோனா பெருந்தொற்று பாதிப்பால் இறையடி சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவருக்கும் நித்திய இலைப்பாற்றியை அளித்து வான்வீட்டில் தூதர்கள் புனிதர்கள் கூட்டத்தில் சேர்ந்து நிலை வாழ்வின் மகிழ்வை அளித்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் நாயகனே நிறைவா, 12 ஆண்டுகளாக இரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்ணை குணப்படுத்தி அவருடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியது போல அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு ஏற்படும் எல்லா சோதனைகளிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் தளர விடாமல் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் நீர் இருக்கிறீர் என்ற ஒரே விசுவாசத்தோடு நாங்கள் வாழவும் கிறிஸ்துவ வாழ்வு நம்பிக்கைக்குரிய வாழ்வு என்ற கோட்பாடை நாங்கள் உணர்ந்து உமக்கு சாட்சியம் பகர்கின்ற வாழ்வாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக எந்த ஆசீர்வாதம் வேண்டும் என்று ஆண்டவருடைய ஆலயத்தில் குழுமி இருக்கிறோமோ, எந்த தேவைக்காக வந்திருக்கிறோமோ ஆண்டவர் அதில் ஒப்பு கொடுத்து அவருக்கு சித்தமானால் ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கும் தந்தையே, இந்த வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை பாடல். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன்.
தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தால். என்னையே தாண்டி கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். என்னையே தாண்டி கேட்கின்றாய், நான் என்னையே முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரே அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயனளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாய் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவனில் மனிதரை புடைப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடம் உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் முன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுரணைகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவர் இனிமையாகவே தூயவர், தூய்மையினத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிகளை புனிதப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், தேவரீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்று எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையிடம் என்று ஆடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவியிருக்கும்போது திரு அவையை நினைவு கூர்ந்துள்ளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமத்து அன்பில் நிறைப்பெறச் செய்திருளும். இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட திருமதி மேரி என்னும் சகோதரியும் திருமதி ஷீலா லாரன்ஸ் என்னும் சகோதரியும் நினைவு கூர்ந்திருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட இவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகள் ஏற்றும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்றும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இப்பொழுதேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்ல மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் எல்லாவித தீய சக்தியிலும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நலமாயிருப்பமாக. நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. பலிபீடத்தில் இயேசுவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதல் மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் அமைதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்திரலும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரின் அமைதியும் சமாதானம் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போகின்றவர். செம்மரின் விருந்திற்கு அழைக்கும் நம் அனைவரும் பெயரை பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருத்தமை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நினைவிலும் நீயே, என் கனவிலும் நீயே, நீங்காத நிழலாக வா இறைவா. ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். உன் கையில் என்னை நீ பொறித்தாய், பெயர் சொல்லி அன்பாய் என்னை அழைத்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் ஏன் நுழைந்தாய். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டேன். தாய் உறவொன்று தேடும் பிள்ளை போல் நின்று உன்னோடு நான் வாழுவேன். ஒருபோதும் உனை பிரியா நிலையான உறவொன்று வேண்டும். என்னுடன் கூட எரிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டும். புனித இயேசு யூபிலி ஆண்டுக்கான ஜெபம். வாழ்க மீட்பரின் பாதுகாவலரே, வாழ்க மீட்பரின் பாதுகாவலரே, வாழ்க கன்னிமரியாளின் துணையாளரே, வாழ்க